இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, என்னோட பேரு தேவ். வாழ்க்கை சில சமயம் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தோன்னு யாருக்குமே தெரியாது. டவுன்ல ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சு அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள என் வாழ்க்கைய நான் தொலைச்சிக்கிட்டு இருந்தேன். போதும் இந்த வாழ்க்கை, நம்மளோட வேர் நம்ம கிராமத்தில் தான் இருக்குது. ஒரு நாள் என்னோட வேலையை ரிசைன் செஞ்சுட்டு விவசாயம் பார்க்கலான்னு எங்கள் ஊருக்கு ரயில் ஏறினேன். மனசில் ஆயிரம் கனவுகள். ஆனால் வீட்டு வாசல்ல நான் பார்க்க போகிற காட்சி என் மொத்த கனவையும் கலைச்சி போடுன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எங்கள் அப்பா, அவருக்கு வயசு 60க்கு மேலே இருக்கும், எனக்காகவே வாழ்ந்த மனுஷன். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அப்பா பக்கத்துல எங்க அம்மா இடத்துல மெரூன் கலர் புடவையில ஒரு இளம் பெண் நின்றுட்டு இருந்தா. அவ பேரு ரேகா, அப்பாவோட புது மனைவி. அவளை பார்த்ததும் எனக்கு தலையே சுத்துச்சு. கோபத்துல அப்பா கிட்ட கத்துனேன், என்னப்பா இது, இந்த வயசுல இது தேவையான்னு நான் கேட்டேன். அப்பா பொறுமையா சொன்னாரு, டே, அவ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், நிறைய கடன், அவளை தனியாக விட மனசு வரல, அதான்னு சொன்னாரு. ஆனால் என்னோட மனசு அதை ஏற்றுக்கல. எங்கள் அம்மா இடத்துல வேற ஒருத்திய, அதுவும் என்னோட வயசுக்கு ஈக்குவலான ஒரு பொண்ணை பார்க்க முடியல. அன்னைக்கு ஆரம்பிச்சது என்னோட மௌன போராட்டம். ரேகா ஒரு மனுஷியாவே நான் மதிக்கல. அவ என்கிட்ட பேச வந்தா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவேன். அவ செஞ்ச சாப்பாட்டை கூட தனியாக எடுத்து வச்சு தான் சாப்பிடுவேன். அவளோட கண்களில் வலியும், அந்த வலியை நான் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வீட்டு வாசல்ல பெரிய சத்தம். கடன் கொடுத்தவங்க வந்து அப்பாவை மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்பா அவங்க காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் ரேகாவை பார்த்தேன். வீட்டோட ஒரு மூலையில் நின்று யாருக்கும் தெரியாம தன்னோட புடவையால தலையை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அன்னைக்கு தான் முதல் முறையா அவளை என் சித்தியா பார்க்காம கஷ்டத்தில் இருக்க ஒரு அப்பாவி பொண்ணா பார்த்தேன். என்னோட மனசு வலிச்சுது. உடனே நான் வேலை விட்டப்போ கிடைச்ச செட்டில்மெண்ட் பணத்தை எடுத்துட்டு போய் அவளோட மொத்த கடனையும் அடைச்சேன். அன்னைக்கு சாயங்காலம் ரேகா எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. முதல் முறையா அவ முகத்தை நான் நிமிர்ந்து பார்த்தேன். அவ கண்களில் அவ்வளவு நன்றி, ரொம்ப நன்றிங்கன்னு மெல்லிய குரல்ல சொன்னா. அன்னைக்கு ஆரம்பிச்சது எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு புதிய அத்தியாயம். கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். அவளோட சின்ன சின்ன சந்தோஷங்கள், வலிகள் எல்லாத்தையும் என் கூட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சா. அவ பேசும்போது அவளோட கண்கள் அவ்வளவு அழகா நைஸா இருந்துச்சு. ஒரு நாள் மதியம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கிணத்துல அவ தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தா. ஈர புடவையில களைஞ்ச முடியோட அவளை பார்க்குறப்போ முதல் முறையா என்னோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்துச்சு. அடடா, இவ்வளவு அழகான ஒருத்தியான்னு தோணுச்சு. ஆனா அவன் நம்ம சித்தின்னு மனசுக்குள்ள ஒரு தடுப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அப்பாவோட உடல்நிலை இன்னும் மோசமாச்சு. வயது மூப்பு காரணமா அவர் படுத்த படுக்கையாகிட்டாரு. வீடே அமைதியா இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் வீட்டில் குடிக்க தண்ணி இல்லைன்னு ரேகா குடத்தை எடுத்துக்கிட்டு கிணத்துக்கு போனா. போனவ ரொம்ப நேரமாக வரல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம். நான் அவளை தேடி கிணத்தடிக்க ஓடுனேன். அங்கே நான் பார்த்த காட்சி என்னோட உயிரையே உருக்கிடுச்சு. ரேகா கிணத்துக்குள்ள தவறி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, நானும் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டேன். அவளை நீந்தி காப்பாத்தி என்னோட கைகளில் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தேன். ஈரத்தில் ஒட்டியிருந்த புடவையில அவளோட அழகு என்னை தடுமாற வச்சுது. அவ என்னோட மார்பில் பயத்தில் சாஞ்சிருந்தப்ப அவளோட சூடான வாசக்காத்து என் மேலே பட்டப்போ என் மனசில் இருந்த அத்தனை தடுப்புகளும் உடைஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்ததும் நான் அவளை திட்டினேன். ஏன் பக்கத்தில் இருக்க கிணத்துல தண்ணி எடுக்காம அவ்வளவு தூரம் போயிட்டு எடுத்த?
இந்த கிணத்துல உள்ள தண்ணி கலங்கி அழுக்கா இருந்துச்சு. அதான் அங்க போனேன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா நடந்தத அப்பா கிட்ட சொன்னோம். அவர் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாரு, டே தேவ், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ தாண்டா ரேகாவை பார்த்துக்கணும். அவளை அனாதையா விட்டுடாதன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை ஒரு சத்திய மாதிரி என்னோட மனசுல பதிஞ்சிருச்சு. ஒரு நாள் ரேகா தண்ணி எடுக்க போறப்போ நானும் துணைக்கு வர்றேன்னு சொல்லி அவ கூட போனேன். கிணத்துல 2 பேர் இறங்கி தண்ணி எடுத்தோம். அப்ப திடீர்னு அவளோட புடவை கொஞ்சம் விலகி அவளோட இடை எனக்கு தெரிஞ்சது. நான் கொஞ்ச நேரம் அவளை பார்க்க அவ வெட்கத்துல சிரிச்சுக்கிட்டே புடவைய சரி செஞ்சா. அந்த வெட்க சிரிப்புல 1000 அர்த்தங்கள் இருந்துச்சு. அப்படியே நான் கீழே குனிஞ்சப்பதான் அதை கவனிச்சேன். அவளோட மண்குடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. தண்ணி மெல்ல கசிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் அதை கேட்டப்போ அவளோட முகமே வாடி போச்சு. என்னோட கணவருக்கு வயசாயிருச்சு. இதையெல்லாம் அவர் கவனிக்க மாட்டாரு. நான் என்ன பண்ணுறது? மன வருத்தத்தோட சொன்னான். அவ சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள ஏதோ செஞ்சுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதை சரி பண்ணுறேன்னு சொன்னேன். அவளோட உதவியோட அந்த குடத்தோட ஓட்டையில் என்னோட விரலை வச்சு அடைக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் முடியலை. என்னோட விரல் பட்டப்போ அந்த உடம்புல ஒரு சின்ன சிலிர்ப்பு ஓடுனதை நான் உணர ஆரம்பித்தேன். பிறகு அவளும் உதவுறேன்னு சொல்லி அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா ஒரு சின்ன குச்சியை எடுத்து என்னோட கையில் அந்த ஓட்டையில் விட்டு அழுத்துனேன். 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ஓட்டை சரி செய்யப்பட்டுச்சு. தண்ணி வர்றது நின்றுச்சு. ரேகாவோட முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அவ சிரிப்பில் நானும் என்னோட கவலையை மறந்துட்டேன். அந்த சின்ன குச்சி எங்கள் 2 பேரோட மனசையும் சேர்த்து ஒட்ட வச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் ரேகா தண்ணி எடுக்க போகிறப்பெல்லாம் நானும் அவளுக்கு துணையாக போகிறத வழக்கமாச்சு. சில மாதங்களுக்கு அப்புறமா என்னோட அப்பா நோயின் காரணமாக இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்ததுக்கப்புறமா ரேணுவை நான் பத்திரமா பார்த்துக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் நானும் ரேணுவும் சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. இப்போவுமே நாங்கள் அந்த கிணத்தடிக்கு தண்ணீர் எடுக்க போகிறது உண்டு. இந்த கதை கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.